அன்பான தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னோட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லோருடைய வாழ்விலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ பிள்ளைகளே, மறுபடியும் நாம் இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் வேண்டுதல் செய்கிற நல்ல பிரதான ஆசாரியராக இருக்கிறார் என்ற தலைப்பின் கீழ் நாம் தியானித்து வருகிற சத்தியங்களை தொடர்ந்து நாம் தியானிக்க போகிறோம். மறுபடியுமாய் நாம் எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவருமாய் இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, நாம் கடந்த வாரத்திலே இந்த எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை தெளிவாக தியானிக்க ஆரம்பித்தோம். எப்படி இயேசு கிறிஸ்துனுடைய வேண்டுதல், அவர் நமக்காய் வேண்டுதல் செய்யும்படிக்கு எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகியால் எப்படி அவர் நம்மளை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி நாம் அந்த சத்தியத்தை பார்க்க ஆரம்பித்தோம். எப்படி பார்க்க ஆரம்பித்தோம்? இயேசுவினுடைய ஊழியத்தை பழைய ஏற்பாட்டு மோசே, ஆரோன், இந்த பழைய ஏற்பாட்டு ஆசாரியர்களுடைய ஊழியத்துக்கு ஒப்பிட்டு எப்படி இயேசுவினுடைய ஊழியம் எப்படி மேன்மையுள்ளதாக இருக்கிறது. ஆதலால் நாம் நம்முடைய நம்பிக்கைகளை பாருங்கள், இந்த வசனம் எழுதப்பட்டது 1ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த யூத பின்னணியிலிருந்து ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு தான் இந்த எபிரேயர் நிருபம் எழுதப்பட்டது. அப்போது பார்த்திங்கன்னா, அவங்களுடைய யூதர்கள் பாரம்பரியத்தில் அவர்களுடைய நம்பிக்கையெல்லாம் எங்களுடைய தகப்பன் ஆபிரகாம், நாங்கள்லாம் மோசேயின் சீடர்கள், அப்படி அவங்களுடைய நம்பிக்கையெல்லாம் மோசே இவர்கள் மேலே தான், தங்களுடைய தகப்பன ஆபிரகாம் இவங்க மேலே தான் இருந்துச்சு பாருங்கள். அவர்கள் அந்த பாரம்பரியத்தை குறித்து ரொம்ப பெரிதாக எண்ணினார்கள். அப்போது தங்களுடைய அந்த பாரம்பரிய எண்ணங்களிலே மேன்மை பாராட்டி கொண்டிருந்தார்கள். அப்போது எபிரேய ஆசிரியர்கள் கற்றுக் கொடுக்க, எப்பா நீ மோசே, ஆரோன் இவங்க மேலெலாம் இன்னும் நம்பிக்கை வச்சுக்கிட்டு இருக்காத, இவங்களோட ஊழியெல்லாம் நம்மை இயேசு கிறிஸ்து எப்படி வந்து நமக்காய் பலியாக மரித்து எப்படி நமக்கு நித்திய பிரதான ஆசாரியராய் இருந்து நமக்காக வேண்டுதல் செய்ய போகிறார் என்பதை காட்டுவதற்காக ஒரு படிப்பினை தான் இவங்களோட வாழ்க்கையெல்லாம். இவர்களுடைய வாழ்க்கை நிறைவேறுதல் இயேசு தான். அதனால் உன்னுடைய நம்பிக்கையை மோசே, ஆரோன் இப்படி மனிதர்கள் மேலே வைக்காத, ஒரு நம்பிக்கையை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து மேல் வையின்னு சொல்லி இந்த எபிரேய ஆசிரியர் என்ன செய்தார், போதித்தார். அப்போது இன்றைக்கும் கூட பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இது நமக்கும் ஒரு பெரிய படிப்பினையாக தான் என்ன செய்திருக்கு. ஏன்னா இன்றைக்கும் கூட பாருங்கள், தேவ ஜனங்கள் நிறைய பேர் பாருங்கள், ஆண்டவரால் யாராவது ஒருத்தர் வல்லமையாக பயன்படுத்தப்பட்டாச்சுன்னா பாருங்கள், உடனே பார்த்திங்கன்னா அந்த ஊழியக்காரர் மேலே தான் என்ன செய்கிறாங்க, நம்பிக்கை வைக்காங்க. அந்த ஊழியக்காரர் ஐயா எனக்கா ஜோம் நீருவார் அப்படின்னு சொல்லி மனுஷர்கள் மேலே நம்பிக்கை போயிடுது பாருங்கள். ஏன்னா ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையின் பாரம்பரியத்திலும் எல்லாருமே இந்த மனுஷியமான விதத்தில் சில நம்பிக்கைகள்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நம்பிக்கை வச்சுருக்கிறாங்க. ஆனால் வேதம் நமக்கு சொல்லுகிறது சரியான நம்பிக்கை எதுன்னு சொல்லி. சரியான நம்பிக்கை என்னது பாருங்க, நமக்காய் உண்மையாகவே என்றென்றைக்கும் வேண்டுதல் செய்து நம்மை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவர் ஒரே ஒருத்தர் தான், அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரே. அவர் ஒருவர் தான் நம்மளை முற்றுமுடிய ரட்சிக்க முடியும். ஏன்னா அவர் தான் நம்முடைய பாவங்களுக்காக மரித்து உயிர் தெழுந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற பலி அவர் தான். அதனால் அந்த பலியின் அடிப்படையில் அவர் வேண்டுதல் செய்யும்படிக்கு சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவராகியால் தேவ பிள்ளைகளே, இதனால் உங்களுடைய நம்பிக்கையை இயேசு கிறிஸ்துவின் மேல் மாத்திரமே என்ன செய்யுங்க, வையுங்கள்னு சொல்லி வேதம் நமக்கு என்ன செய்கிறது, கற்பிக்கிறது. தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் பாருங்கள், நம்ம போன வாரம் இந்த வசனத்தை தியானிக்க ஆரம்பித்தோம். எப்படி இயேசு கிறிஸ்து நமக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகியால் எப்படி நம்ம முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவர் அப்படிங்கிறத அந்த சத்தியத்தை தியானிக்க ஆரம்பித்தோம். இன்றைக்கி அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டுக்கு போக போகிறோம்.
நம்ம பேதுரு ஆண்டவருடைய சீஷராகிய பேதுருவை தேவன் எப்படி பாவத்திலிருந்து ரட்சித்து அவர் எப்படி வல்லமையான அப்போஸ்தலராக மாற்றி எப்படி அவரை முற்றுமுடிய ரட்சித்தார் என்ற அந்த காரியத்தை ஒரு எடுத்துக்காட்டாக என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். தேவ பிள்ளைகளை, அதற்காக நாம் இப்பொழுது லூக்கா 22 அதிகாரம், லூக்கா 22 இப்பொழுது 31வது வசனம் மற்றும் 32வது வசனத்தை நாம் வாசிக்க என்ன செய்ய போகிறோம், கேட்க போகிறோம். பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுளகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரனை ஸ்திரப்படுத்து என்றார். தேவ பிள்ளைகளே, எங்கே இயேசு கிறிஸ்து ஒரு பிரதான ஆசாரியராக இருந்து எப்படி பேதுருவுக்காக வேண்டுதல் செய்தார், எப்படி வேண்டுதல் செய்து பேதுருவை எப்படி ரட்சித்தார் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து 3.5 ஆண்டு காலம் இங்கே பூமியில் ஊழியம் செய்து விட்டார். இப்பொழுது அவர் தம்முடைய சீஷர்களிடத்தில் சொல்ல ஆரம்பிக்கிறார், எப்பா நான் சிலுவையில் மரிக்க போகிறேன், பிரதான ஆசாரியர் மூப்பர் எல்லாரும் என்னை சிலுவையில் அறையும்படி ஒப்பு கொடுப்பாங்க, நான் உங்கள் பாவங்களுக்காக மரித்து பின்பு 3ஆம் நாள் என்ன செய்வேன், உயிரோடு எழுந்திருப்பேன்னு சொல்லி தம்முடைய சிலுவை மரணத்தை குறித்து சீஷர்களோடு சொல்ல ஆரம்பிக்கிறார். அப்போது பார்த்திங்கன்னா இதன் நிமித்தம் இது சீஷர்களுக்கு ஒரு பெரிய இடரலாக என்ன செய்தது இருந்தது. அப்போது இதன் நிமித்தம் பாருங்கள், பிசாசினுடைய சோதனைகளுக்கு இந்த சூழ்நிலை நடுவில், ஏன்னா அவர்கள் எல்லாரும் நம்பிக்கொண்டிருந்தார்கள், ஆஹா பழைய ஏற்பாட்டில் கர்த்தர் நமக்கு ஒரு மேசியா அனுப்புவேன்னு சொல்லி பழைய ஏற்பாட்டில் முழுவதும் வாக்கு பண்ணார். இப்போது கண்டிப்பாக அது வேற யாரும் இல்லை, அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் அந்த மேசியாங்கிறது உறுதிப்படுத்தும்படியாக அவர் இத்தனை அற்புதங்களை செய்கிறாரு. அப்போ இவர் தான் நம்மளை ரட்சிக்கிற மேசியான்னு சொல்லி இந்த சீஷரெல்லாம் ரொம்ப நம்பிக்கையோடு என்ன செய்தாங்க, 3.5 ஆண்டு காலங்கள் அவரோடு நடந்தார்கள். ஆனால் இப்போ திடீர்னு இயேசு கிறிஸ்து நான் சிலுவைக்கு போகிறேன், மறிக்க போகிறேன்னொன்னே பாருங்க, இவங்க ஒரு சில சோதனை வழியாக என்ன செய்கிறார்கள், கடந்து போகிறார்கள். பிசாசு இவர்களை என்ன செய்கிறான், சோதிக்கிறான். அப்போது இந்த சோதனையிலே இப்போது பாருங்கள், பேதுரு விழுந்து அவன் ஆண்டவரை விட்டு விலகி போய் விடாதபடிக்கு பாருங்கள், இங்கே இயேசு கிறிஸ்து பாருங்கள் பேதுருக்காக வேண்டிக் கொள்ளுகிறார். சொல்லார் பாருங்கள், பேதுருவே நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு என்ன செய்கிறேன், உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு என்ன செய், உன் சகோதரரை ஸ்திரப்படுத்துன்னு சொல்கிறார். அப்போது பாருங்கள், ஆண்டவர் பேதுருடைய விசுவாசம் ஒளிஞ்சு போயிடாதபடிக்கு அவனுக்காக என்ன செய்கிறார், வேண்டுதல் செய்கிறார். அப்போது அதோட விளைவு பாருங்கள், பின்பு பாருங்கள், பேதுருவுக்கு தொடர்ந்து ஆண்டவர் அவனோடு சில எச்சரிப்பின் வார்த்தைகளெல்லாம் பேசுகிறாரு. பேசினாலும் பேதுரு என்ன செய்யலை, அவனை இந்த சோதனையிலிருந்து தப்புவிக்கும்படி, பாவத்தில் விழுந்து விடாதபடிக்கு ஆண்டவர் அவனோடு பேசின வார்த்தைகளுக்கு பேதுரு சரியாக செவி கொடுக்காததுனால பாருங்கள், இயேசு பேதுருவிடத்தில் சொன்ன மாதிரியே பேதுரு பாருங்கள் 3 முறை இயேசுவை என்ன செய்து விடுகிறான், மறுதலித்து விடுகிறான். அப்போது பாருங்கள், மறுதலித்தவுடன் பாருங்கள், இயேசு ஏற்கனவே அவனுக்காக என்ன செய்திருக்கிறார், வேண்டுதல் செய்திருக்கார்ல, அந்த வேண்டுதலின் மூலம் எப்படி இயேசு பேதுருவை பாருங்கள் ரட்சிக்கிறாருங்கிறத இப்போ நம்ம தொடர்ந்து வாசிக்க கேட்போம். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இப்போ லூக்கா பாருங்கள், லூக்கா 22 அதிகாரத்தில் 60, 61 மற்றும் 62வது வசனத்தை நாம் என்ன செய்வோம், வாசிக்க கேட்போம். பாருங்கள், அதற்கு பேதுரு, மனுஷனே நீ சொல்லுகிறதை அறியேன் என்றான். அவன் இப்படி சொன்ன உடனே சேவல் கூவிற்று. அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி
சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை உடனே பேதுரு நினைவு கூர்ந்து வெளியே போய் மனம் கசந்து அழுதான். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, எங்கே பேதுரு பாருங்க 3 முறை மறுதலிச்சுறாரு. மறுதலிச்ச உடன் பாருங்க, அங்கே அன்பின் ஆண்டவர் தன்னுடைய சீஷனாகிய பேதுருக்காக வேண்டி கொண்டிருக்கிறாரு. அதனால் இப்போ அவர் பேதுரு என்ன செய்யணும்? மனம் திரும்புதலுக்குள்ளே நடத்தணும். பாவத்தில் விழுந்துட்டார். இப்போ அதுலேருந்து அவரை தூக்கி எடுக்கணும். பாருங்க, தூக்கி எடுக்கிறக்காக பாருங்க, அவர் 3 முறை பாருங்க மறுதலித்து இப்போ என்ன செய்திருச்சு? சேவல் கூவிருச்சு. கூவின உடனே பாருங்க, இயேசு வேதம் எவ்வளோ அழகாக சொல்லுது. அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி என்ன செய்கிறாரு? பார்க்கிறாரு. அன்பாக பார்க்கிறாரு. பாருங்க, அவனை நோக்கி பார்க்கும்போது, அந்த இயேசு அவனை நோக்கி பார்க்கும்போதே அவனுக்கு இயேசு சொன்ன வார்த்தை என்ன செய்கிறது? ஞாபகம் வருது. ஐயோ, அவர் சொன்னாரே, சேவல் கூறுக்கு முன்னே நீ என்ன 3 தரம் என்ன செய்வ? மறுதலிப்பான்னு சொன்னாரே. ஐயோ, அந்த வார்த்தையை கேட்காம போனதுனால தான் 3 முறை மறுதலிச்சிட்டேன்னேன்னு சொல்லி பாருங்க, அவர் வெளியே போய் மனம் கசந்து என்ன செய்கிறார்? அழுகிறார். என்ன மனம் கசந்து அழுகிறார்? இங்கே தான் பாருங்கள், நம்ம ஏற்கனவே பாருங்கள், நம்ம 1 யோவான் 2ஆம் அதிகாரத்திலேருந்து நம்ம பாவம் செய்யும்போது இயேசு எப்படி பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராக இருந்து நம்மளை எப்படி மனம் திரும்புதலுக்குள்ளே நடத்துகிறாருன்னு சொல்லி நம்ம அந்த வசனங்களை 1 யோவானில் வாசித்தோமே, அதுதான் நீங்கள் என்ன செய்து நடக்குது. மறுபடியும் நாம் அந்த வசனங்களை நமக்கு நினைப்பூட்டி கொள்ளும்படி அந்த வசனங்களை திரும்ப நம்ம வாசிக்க கேட்போம். பாருங்கள், முதலாவது 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். பாருங்கள். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே வசனம் அங்கே பாருங்கள், லூக்கா 22 என்ன நடக்குங்கிறத இது இன்னும் விளக்கி என்ன செய்து காட்டுது. பாருங்கள், நாம் பாவம் செய்யும்போது நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் என்ன செய்கிறார்? பரிந்து பேசுகிறார்னு போட்டிருக்கு. பாருங்கள், ஆங்கிலத்தில் நம்ம இந்த வசனத்தை வாசிக்கும்போது இங்கே தமிழில் நீதிபரராக இருக்கிற இயேசு கிறிஸ்துன்னு வருது. ஆங்கிலத்தில் எப்படி வருகிறது என்றால் வழக்கறிஞராக, ஆங்கிலத்தில் அப்படியே வருது, ஒரு அட்வொகேட், ஒரு வழக்கறிஞராக இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவின் சமூகத்தில் இருந்து கொண்டு நமக்காக அவர் என்ன செய்கிறாரா? பரிந்து பேசுகிறாரா. ஏன்னா அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, 1 யோவான் 2:2 நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரேன்னு சொல்லுது. அப்போது அவரே நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக இருக்கிறதுனால இப்போ இயேசு கிறிஸ்து பாருங்க நமக்காக ஒரு வழக்கறிஞராக இருந்து நம்முடைய சார்பில் பாருங்க பிதாவினிடத்தில் என்ன செய்கிறார்? வேண்டுதல் செய்து வழக்காடுகிறார். அதை தான் நம்ம அங்கே லூக்கா 22 31-32 வாசித்தோம். பேதுரு பாவத்தில் விழுகிற ஆபத்து வருகுது. உடனே அவனுக்காக இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? வேண்டிக் கொள்ளுகிறார். அவனோட விசுவாசம் ஒளிந்து போகாதபடி வேண்டிக் கொள்ளுகிறார். வேண்டிக் கொள்ளும்போது என்ன ஆகுது? இப்போ பாருங்க, இயேசு கிறிஸ்துனுடைய வேண்டுதலை பிதாவினர் கேட்டு நம்மளை என்ன பண்ணுகிறார்? மனம் திரும்புதலுக்குள்ளே என்ன செய்கிறார்? நடத்துகிறார். அதை தான் நம்ம 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் வாசிக்கிறோம். பாருங்கள், வாசிக்க கேட்கலாம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே வேதம் ரொம்ப அழகாக சொல்லுது. பாருங்க, இங்கே என்ன வாசிக்கிறோம்? இங்கே 1 பேதுரு 1:9 என்ன வாசிக்கிறோம்? பாருங்கள், அங்கே லூக்கா 22 அந்த 61வது வசனத்தில் பாருங்கள், பேதுரு பாவத்தில் விழுந்த உடனேயே இயேசு கிறிஸ்து அவனை திரும்பி என்ன செய்கிறார்? நோக்கி பார்க்கிறாரு. பார்த்தவுடன் என்ன செய்கிறது? பேதுரு என்ன பண்ணுறாரு? இயேசு சொன்ன வார்த்தையை நினைவு கூர்ந்து வெளியே போய் மனம் கசந்து அழுதாருன்னு வாசிக்கிறவன்.
அங்கே என்ன நடக்குது இங்கே 1 யோவான் 1:9 தான் அங்கே நடக்குது. பாருங்கள், பாவத்தில் விழுந்தவுடன் அவருக்காக இயேசு கிறிஸ்து, நீதிபரராக இருக்கிற இயேசு கிறிஸ்து, வழக்கறிஞராக இருக்கிற இயேசு கிறிஸ்து தம்முடைய சிலுவை பலியின் அடிப்படையில் நமக்காக வேண்டுதல் செய்ததுனால பிதாவானவர் அந்த ஜெபத்தை கேட்டு இப்போ நம்மளை அந்த பாவத்திலேருந்து தூக்கி எடுத்து நம்மளை மனம் திரும்புதலுக்குள்ளே நடத்தும்படி, அந்த பாவத்திலேருந்து நம்மளை விடுதலையாக்கும்படி என்ன செய்கிறார்? நம்ம வாழ்க்கையில் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். என்ன கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார்? வருங்க, அதை தான் யோவான் 1:9 வாசிக்கிறோம். நம்மளோட பாவங்களை நம்ம என்ன செய்யணும்? அறிக்கையிடும் போது அதை தான் பிதாவானவர் பாருங்கள், இயேசு கிறிஸ்துவோட வேண்டுதல் கேட்டு நம்மளோட உள்ளத்தில் கிரியை செய்கிறார். ஆவியானவரை கொண்டு ஆவியானவர் உள்ளத்துலேருந்து ஏவுறார். சரி, நீ இப்போ பாவத்தில் விழுந்துட்ட, இப்போ என்ன பண்ணு? இதிலேருந்து விடுதலை பெறும்படி என்ன பண்ணு? இதிலேருந்து மனம் திரும்படி உன் பாவத்தை என்ன செய்ய? அறிக்கையிடுறதுன்னு என்ன அர்த்தம்? என்ன பாவம் செய்தோமோ அதை நம்ம சொல்லி, ஆண்டவரே இந்த பாவத்தை செய்யக்கூடாது நீங்கள் சொல்லியிருக்கீங்க, நான் செஞ்சிட்டேன், அதனால் இந்த பாவத்தை எனக்கு என்ன செய்யுங்க? மன்னிங்க அப்படின்னு நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர் இடத்துல சொல்கிறோம். எடுத்துக்காட்டுக்கு பாருங்க, செல்ஃபோனில் நம்ம தகாத காரியங்கள், இச்சையான அசுத்த காரியங்களை இப்போ பார்த்துட்டோம். இப்போ பார்த்து இப்படி நம்ம பாவம் செய்துட்டோன்னு வச்சுக்கோமே, உடனே நம்ம என்ன பண்ணணும்? இப்போ பாவம் பண்ணியிருக்கோம். அப்போ அதை செய்யும்போது நமக்காக எப்படி பேதுருவுக்காக இயேசு வேண்டுதல் செய்தாரோ அது மாதிரி தான் நமக்கு என்ன செய்கிறார்? வேண்டுதல் செய்கிறார். வேண்டுதல் செய்யும்போது என்ன ஆகுது பாருங்கள், இயேசு கிறிஸ்துவனோட வேண்டுதல் கேட்டு பிதாவினுடைய கிரியை நம்முடைய ஆவியானவரோட இருதயத்தில் கிரியை செய்கிறார். அப்போது எப்படி பேதுருவை நோக்கி இயேசு பார்த்து அவனை உடனே போய் மனம் திரும்ப வச்சார், அது மாதிரி நம்ம என்ன செய்கிறார்? மனம் திரும்ப வைக்கிறார், உணர்வடைய வைக்கிறார். உணர்வடைய வச்சு நம்ம என்ன செய்கிறோம்? ஆண்டவரே, இந்த அசுத்த காரியத்தை பார்த்துட்டு, ஆண்டவரே நீங்கள் விபச்சாரம் செய்யாதிருப்பாயான்னு சொல்லியிருக்கீங்க, ஆனால் அதை செஞ்சுட்டேன். ஆண்டவரே, நம்முடைய வார்த்தைக்கு விரோதமாக நான் பாவம் செஞ்சுட்டேன், அதனால் நான் என் வாழ்க்கையில் அசுத்தமாயிட்டேன் அப்படின்னு சொல்லி பாருங்கள். இப்போது அது உள்ளத்தில் உணர்வடைந்தவர்களாக நம்ம என்ன செய்கிறாரா? அறிக்கை செய்ய வைக்கிறார். அறிக்கை செய்யும்போது என்ன ஆகுது? நம்மளோட பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு என்ன செய்கிறார்? மன்னிக்கிறார். அப்போது இப்படி அறிக்கை செய்யும் போது நமக்கு என்னது? பாவ மன்னிப்பு என்ன செய்கிறது? உண்டாகிறது. அப்போது இதை தான் அங்கே என்ன செய்கிற? வாசிக்கிறோம். அப்போது முதலாவது பாருங்கள், அங்கே பேதுருவை பாவ அறிக்கை செய்வதற்கு, அவனை மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும்படி அங்கே இயேசு என்ன செய்கிறார்? நமக்கு அங்கே பேதுருக்காக வேண்டிக் கொண்டு நடத்தின பிறகு பாருங்கள், இன்னொரு காரியம் நம்ம இப்போது யோவான் 21ஆம் அதிகாரத்தில் அங்கே பேதுருவினிடத்தில் ஆண்டவர் மறுபடியும் அவரிடத்தில் பேசுகிறதை நாம் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். பாருங்கள், இப்போது யோவான் 21ஆம் அதிகாரம் இப்போ பார்த்தீங்கன்னா 15வது வசனத்தை வாசிக்க கேட்போம். யோவான் 21:15. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, அப்போது அங்கே லூக்கா 22:61 முதல்ல பாருங்கள், பேதுருவை பாவத்தை அறிக்கை செய்து மனம் திரும்ப வைக்கிற தேவன். இப்போ பாருங்கள், இப்போ யோவான் 21 இன்னொரு காரியத்தை செய்கிறத பார்க்குறோம். இங்கே இந்த அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா யோவான் 21ஆம் அதிகாரம் 15, 16, 17 வசனம், இந்த 3 வசனங்கள்லையும் இயேசு கிறிஸ்து 3 முறை பாருங்கள் பேதுருவை பார்த்து கேட்குறாரு, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா அப்படின்னு சொல்லி பாருங்கள் திரும்ப அவனிடத்தில் என்ன செய்கிறார்? கேட்கிறார். 16ஆம் வசனத்திலேயே திரும்ப கேட்கிறார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாயா? 17ஆம் வசனத்தில் திரும்ப கேட்கிறார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா? 3 முறை கேட்குறார் பாருங்க. 3 முறை கேட்டு பாருங்க, 3 முறை பேதுருவை இப்படி அறிக்கை செய்யும்படி இயேசு என்ன செய்கிறார்? அங்கே செய்கிறார் பாருங்க. என்ன இயேசு இப்படி கேள்வி கேட்டவுடனே பாருங்க, பேதுரு 3 முறை அறிக்கை செய்கிறான், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். திரும்பவும் சொல்கிறான் 16ஆம் வசனத்தில், ஆம் ஆண்டவரே,
உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர். 17ஆம் வசனத்துலேயும் திரும்ப சொல்கிறான், ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அப்போ பாருங்க இங்கே 3 முறை இங்கே பேதுரு இயேசுவின் மேல் தான் வைத்திருக்கிற அன்பை பாருங்க அறிக்கை செய்யும்படி இயேசு என்ன செய்கிறார், வைக்கிறார். ஏன் பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து யார் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். பாருங்க, அவர் நம்மை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராக இருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்காக என்ன செய்கிறார், வேண்டுதல் செய்கிறார். அப்போது பாருங்க, பேதுரு ஒரு பாவ சோதனையில் விழுந்துட்டான். விழுந்ததுக்கப்புறம் இப்போ அவனை ஆண்டவர் மனம் திரும்புதலாக நடத்துகிறாரு. நடத்தின பிறகு இப்போ அவனை மறுபடியும் என்ன செய்யணும், தூக்கி நிறுத்தணும். ஏன்னா ஆண்டவர் பேதுருவை தமக்கு ஒரு அப்போஸ்தலனாய் தம்முடைய உயிர்த்தெழுதலை குறித்து, தம்முடைய வாழ்க்கையை குறித்து ஜனங்களுக்கு ஒரு சாட்சியாக இருக்கும்படி ஒரு அப்போஸ்தலனாக பேதுருவை என்ன செய்கிறாரு, ஆண்டவர் பயன்படுத்த போகிறார். அப்போது பேதுருவை திரும்ப என்ன செய்யணும், தூக்கி நிறுத்தணும். விழுந்து போன பேதுருவை இப்போ பாவத்திலேருந்து மனம் திரும்ப வச்சாச்சு, திரும்ப அவனை என்ன செய்யணும், தூக்கி நிறுத்தணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணுறாரு பாருங்கள், 3 முறை மறுதளித்த பேதுருவை 3 முறை அறிக்கை பண்ண வைக்கிறாரு. என்ன அறிக்கை பண்ண வைக்கிறாரு, நீ என்னில் அன்பாக இருக்கிறாயான்னு கேட்க வச்சு, ஆண்டவரே நான் உம்மிடத்தில் அன்பாக தான் இருக்கிறேன்னு சொல்லி 3 முறை பேதுருவை என்ன செய்கிறார், அறிக்கை செய்ய வைக்கிறார். ஏன் அப்படி அறிக்கை செய்யும்போது என்ன ஆகுது, இப்போ விழுந்து போன பேதுரு திரும்ப என்ன செய்கிறார், தேவனால் பயன்படுத்தப்படுகிற ஒரு நிலைக்கு அவரோட வாழ்க்கை என்ன செய்கிறது, திரும்ப வருகிறது. திரும்ப அவரோட வாழ்க்கை என்ன செய்கிறது, கட்டப்படுகிறது. பாருங்க, இதை தான் நம்ம 1 யோவான் 1:9 பின்பகுதியிலையும் என்ன செய்கிறோம், வாசிக்கிறோம். பாருங்க, இப்போது மறுபடியும் 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை, அந்த வசனத்தின் பின்பகுதியை நம்ம வாசிக்க கேட்போம். பாருங்க, பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் வெறும் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து வெறும் நம்மளை பாவ மன்னிப்பை பெறுவதற்கு நடத்துவது மாத்திரல்ல, அடுத்த இன்னொரு காரியத்தை பண்ணுறாராம். பாருங்க, என்ன பண்ணுறாரு, நம்மை எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறார் அப்படின்னு போட்டிருக்கு. சுத்திகரிக்கிறார். இதை தான் பாருங்க, நம்ம 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தின் பின்பகுதியில் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்ம என்ன செய்கிறது, சுத்திகரிக்கிற. வாசிக்க கேட்போம் அதை. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே வசனம் ஒன்று சொல்லுது பாருங்க, ஆண்டவருடைய ரத்தம் வெறும் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறது மாத்திரம் இல்லை, இன்னொரு காரியத்தை செய்தால் அது என்னதான், நம்மை சுத்திகரிக்கிறது. எல்லா அநியாயத்தையும் நீக்கி என்ன செய்கிறது, சுத்திகரிக்கிறது. இது எதை பற்றி பேசுது பாருங்க, நம்ம ஒரு பாவத்தை செய்யும்போது அது வெறும் நம்ம ஒரு கற்பனையை மீறுகிறது மாத்திரம் இல்லை, ஒரு பாவத்தை செய்யும்போது அது நம்முடைய மனசெல்லாம் என்ன செய்யுது, அழுக்கப்படுத்திடுது. எடுத்துக்காட்டுக்கு ஒரு அசுத்தமான காரியத்தை போய் நம்ம பார்க்கும்போது பாருங்கள், அது நம்முடைய மனதின் எண்ணங்களே அசுத்தமாக்கிடுது. அசுத்தமாக்கி இவ்வளோ நாள் அப்படிப்பட்ட எண்ணங்களே சிந்திக்காத நாம் இப்போது அந்த திசையிலே சிந்திக்கிற எண்ணமுடையவர்களாக என்ன செய்கிறோம், மாறிடுறோம். அப்போது யோசித்து பாருங்கள் தேவப்பிள்ளை, அப்போது ஆண்டவர் வெறும் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறது மாத்திரம் இல்லை, ஒரு பாவத்தை செய்கிறது மூலமாக நம்முடைய மனதின் எண்ணம், நம்முடைய வாயின் வார்த்தை எல்லாமே என்ன செய்திருது, அசுத்தமாகிடுது. அப்போது அந்த 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 அசுத்தத்தையும் அவர் என்ன செய்ய சுத்திகரிக்க வேண்டியதாக இருக்குது. அப்போது அதனால தான் பாருங்கள், நம்மளோட பாவங்களை நாம் அறிக்கை இடும்போது முதல்ல தேவன் நம்மளை மன்னிக்கிறாரு, அடுத்தது நம்மளை என்ன பண்ணுறாரு, சுத்திகரிக்கிறார். அதை தான் அங்கே யோவான் 21 பார்க்குறோம். பாருங்கள், அங்கே பேதுருவை 3 முறை ஆண்டவரை மறுதலித்த பேதுருவை, ஆண்டவராக இயேசுவை 3 முறை மறுதலித்து பாவம் செய்த பேதுருவை இப்போ ஆண்டவராக இயேசு 3 முறை ஆண்டவரே நான் உண்மை நேசிக்கிறேன்னு சொல்லி அவனை அறிக்கை செய்ய வைத்தது மூலம் என்ன ஆகுது, பேதுரு இப்போ என்ன பண்ணுறாரு, சுத்திகரிக்கிறார். இப்போது இயேசுவின் மேலே வைத்த அன்பை அறிக்கை செய்கிற மூலமாக அந்த பழைய பாவத்துக்கு திரும்பாதபடிக்கு
பேதுருவை சுத்திகரித்து விடுகிறார். பாருங்கள் தேவ பிள்ளைகள், இப்படியே தான் நம்மையும் இன்னைக்கு என்ன செய்கிறார்? சுத்திகரிக்கிறார். தேவ பிள்ளைகளே, தொடர்ந்து இந்த வசனத்தை அடுத்த வாரம் எப்படி பேதுருவை முற்றுமுடிய ரட்சிக்கிற தேவன் எப்படி நம்மையும் ரட்சிப்பாருங்கிறத தொடர்ந்து பார்க்க போகிறோம். அப்போ பாருங்கள் தேவ பிள்ளை, இன்றைக்கி நாம் கற்றுக்கொண்டோம் எப்படி இயேசு கிறிஸ்து நம்மளை பாவம் செய்யும்போது எப்படி பேதுருவை தூக்கி எடுத்த மாதிரி எப்படி நம்மளை தூக்கி எடுத்து நம்மளை சுத்திகரித்தார்னு பார்த்தோம். இதன் அடிப்படையில் நாம் ஜெபிக்கலாமா? அன்புள்ள பரலோக பிதாவே, ஆண்டவரே, இந்த நாளில் பேதுருவின் வாழ்க்கையிலிருந்து ஆண்டவரே, நாங்கள் பாவத்தில் விழும்போது இயேசு கிறிஸ்து எங்களுக்காக வேண்டுதல் செய்து எப்படி எங்களை நேர்த்தியான விதத்தில் ஆண்டவர் எங்களை எப்படி ஆண்டவரை பாவ மன்னிப்புக்குள்ளே எப்படி எங்களை அந்த பாவத்திலிருந்து சுத்திகரிக்கப்படுவதற்குள்ளே எப்படி எங்களை நடத்துகிறார் என்று சொல்லி நாங்கள் பேதுருவின் வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொண்டோமே. இதனாலே ஒருவேளை நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் யார் யாரெல்லாம் ஐயோ நான் இப்படிலாம் பாவம் செய்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார்களோ, இதனாலே நம்முடைய பிள்ளைகள் தங்களோட பாவங்களை அறிக்கையிட்டு ஆண்டவரே பாவ மன்னிப்பை மாத்திரமல்ல இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே எப்படி பேதுரு அந்த பழைய பாவத்திலிருந்து முற்றிலுமாக சுத்திகரிக்கப்பட்டாரோ, நம்முடைய பிள்ளைகளும் இந்த நாளில் நம்முடைய ரத்தத்தினால் சுத்திகரிக்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி செய்கிறதுக்காய் நன்றி ஆண்டவரே. நம்முடைய பிள்ளைகள் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் பாவம் மன்னிக்கப்பட்டு சகல அசுத்தங்கள் நீங்கி சுத்திகரிக்கப்பட்டு நம்முடைய பிள்ளைகள் மறுபடியும் பேதுருவை போல் தூக்கி நிறுத்தப்படுவார்களாக. கீழே விழுந்தவர்கள் இதனாலே தூக்கி நிறுத்தப்பட்டு முன்னேறி செல்ல உடைய பிள்ளைகளை தூக்கி நிறுத்துவீராக. அப்படி செய்ததுக்காக நன்றி. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். மறுபடியும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன். இயேசுவே ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் அவர் மேல் விசுவாசம் வைத்து வாழுங்கள். ஆமேன்.